அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினரோடும் அட்சலக்ன பதவியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. தமிழ் அழகான ஒரு பாட்டு இருக்குங்க, சினிமா பாட்டு. கல்யாணம் தான் சொர்க்கத்தில நிச்சயிக்கப்படுதான் அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு. அந்த பாட்டை கேட்க நல்லா இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம குழந்தைகளுக்கு திருமண ஏற்பாடு பண்ணும் பொழுது ஒரு ஆண் பையன் வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து வரன் ஏற்பாடு பண்ண போறோம், ஒரு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காலத்துல ஒரு சில பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கா, அவர் என்ன சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு, அவருன்னு ஒரு இடங்கட வாங்கி போட்டுக்கிறாரா, இல்லை தங்க பொருட்கள் ஏதாவது கழுத்துல கையில போட்டுக்கிறாரா, தன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல ஏதாவது சேமிப்பு வச்சிருக்கிறாரா அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பையன் எப்படி இருக்கான்ப்பா, நல்லா படிச்சிருக்கான், வீட்டில் இருக்க குடும்ப சுமையை அவன் சுமக்கிறான், கூட பிறந்த அக்கா தங்கச்சி கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காப்புல, அவருக்குன்னு எந்த ஒரு சேமிப்பும் கிடையாது, ஆனால் நல்ல மனுஷன், நம்ம பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவன் பொண்ணை நல்லா பார்த்துக்குவாரு, இன்னைக்கு அவருக்கு பேர சொத்து இல்லாமல் இருக்கலாம், பின்னாடி சம்பாத்தியம் பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் வரும் பொழுது சொத்து இல்லாத நபருக்கு கூட பொண்ணு கொடுப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருப்பீங்க, நிறைய வீடுகள் இது நடக்கும். என்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற வரும் பொழுது மூத்த அக்காவுக்கு கல்யாணம் முடிக்கிறப்ப சொத்து இல்லாத எங்க மச்சானுக்கு கல்யாணம் முடிச்சாங்க. ஆனா இரண்டாவது அக்காவுக்கு கல்யாணம் முடிக்கும் பொழுது ஒரு சொந்த வீடு உள்ள நபருக்கு கல்யாணம் முடிச்சாங்க. அப்படி இதுல இந்த கான்ட்ராவர்ஷியல் புரியும். எனக்கு 2 அக்கா இருக்காங்க, ஒரு அக்காவுக்கு நார்மலா இருக்கா என்னோட மச்சானுக்கு கல்யாணம் முடிச்சாங்க, இன்னொரு அக்காவுக்கு எப்படி முடிச்சாங்க, வீடு இருக்கிற ஒரு மச்சானுக்கு கல்யாணம் முடிச்சாங்க. சரிங்களா? அப்புறம் ஏன் இந்த கான்ட்ராவர்ஷியல் பிரியுது அப்படின்னா, அவங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த கிரக அமைப்புகள் இப்படிப்பட்ட இது இருந்தாதான் திருமணம்னு வரும். என்ன காளிமுத்து இப்படி சொல்ற, அப்ப வீடு இல்லாம கல்யாணம் முடியாதா அப்படின்னா, ஒரு சில ஜாதகத்துல சொத்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கல்யாணம் முடிஞ்சிடும். ஒரு சில வீடு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சொத்து இருந்தா தான் கல்யாணம் முடியும். அப்ப நம்ம என்ன சொல்லணும், ஒரு வரணும் பார்த்துட்டு இருக்காங்க, வரணும் தட்டி போகுது, அப்புறம் என்ன சொல்லணும், முதல்ல ஒரு வீடு கட்டுங்கன்னு சொல்லணும். எப்படி இதே கேட்டகரியில இன்னொன்று வரும், சார் எங்க பையனுக்கு நாங்கள் வரணும் பார்க்குறோம், எப்படி அவனுக்கு சொந்த வீடுலாம் என்ன சொல்லுவான்னு சொல்லி நாங்கள் ஒரு வீடு கட்டிலாம் வச்சுட்டோம், அவனுக்குன்னு தனியாக ஒரு வீடே இருக்கு, ஆனாலும் பொண்ணு கிடைக்கலம்பாங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்துல வீடுங்கிறது சம்மந்தப்படலைன்னு அர்த்தம். அப்படின்னா ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ பார்க்கும் பொழுது, முக்கியமா ஆண் பையனுக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா, ஆண் பையனுக்கு வரன் பார்க்கும் பொழுது அவங்களோட சுய ஜாதகத்துல எந்தெந்த பிரச்சனைகள்லாம் ஜாதகத்தையா வருது, திருமணம் விஷயத்துல வரன் பார்ப்பதுங்க நம்ம பார்த்துக்கிறோம். அதை பார்த்து நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ண தப்பிச்சுக்கலாம். ஒரு சில வீடுகள்ல என்னன்னு சொல்லுவாங்க, பையனுக்கு சொத்து இல்லாட்டாலும் பரவாயில்லங்க, அவங்க அம்மா ரொம்ப நல்ல டைப்பு, கோயிலுக்கு கூட போகும், யாரை பார்த்தாலும் நாளுக்கு சாப்பாடு கொடுக்கும், புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கும், நல்லா அன்பா பேசும், வாங்க உட்காருங்க அப்படின்னு மரியாதையா பேசும். அந்த அம்மாவுக்கு உங்க மகளை கொடுத்தா அதுக்கு ஒரு பெரிய புண்ணியம், தன் மகள் போல உங்க மகளை பார்த்துக்கிடுவாங்க, பையனுக்கு சொத்துலாம் என்ன கொடுங்கம்பாங்க. அப்பனா என்ன ஆகுது, ஜாதகருடைய அம்மாவின் குணாதிசயங்களை வச்சு திருமணம் முடிஞ்சது. ஒரு சில வீடுகளை பாருங்க, பையனுக்கு சொத்து இருக்கு, சோருக்கு எல்லாம் இருக்குங்க, ஆனா அவங்க அம்மா சரியில்லைங்க, சரியான ராங்கி பிடிச்சாவா, சண்டன் வந்தா களத்துல இறங்கி சண்டை போடாம விட மாட்டான், கொஞ்சம் ரப்பான டைப்புமாங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய அம்மாவே வாய் திறமையில கூண்டவங்க. ஒரு தெருக்குள்ள கொலாடி சண்டை வச்சுக்கோங்க, களத்துலையும் நல்லா சண்டை போடுவாங்க, நல்லா கெட்ட வார்த்தை பேசுவாங்க. சரிங்களா? இதை என்னுடைய அண்ணனே சொன்னாப்ல, எம்மா என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க, கல்யாண பருவத்துல எனக்கு யாருமே பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னாப்ல, கொடுத்தா போறான்டா அப்படின்னாங்க. இயல்பை மாற்ற முடியாது. எப்படி ஒரு சில நேரங்கள்ல தாயின் குணாதிசயங்கள் பையனுடைய திருமணத்தை பாதிக்கும். அப்புறம் என்ன செய்யணும், தாயா இருக்கிறவங்க தன்னுடைய பேச்சு வழக்குகள், நடவடிக்கைகள், தன்னுடைய சுய அந்தரங்க விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். எப்ப இதெல்லாம் பாதிக்கும், பையனுக்கு கல்யாணம் முடிக்கவும் பாதிக்கும். சரிங்களா? என்ன காளிமுத்து இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி, ஒரு ஜாதகத்தை போட்டு வளர்க்குங்களேன். அப்ப சொல்றேன் பாருங்க, இது ஒரு ஜாதகம் திருமணம் சார்ந்த விஷயத்துல காலதாமதம் ஆகுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஏன் காலதாமதம் ஆகுது அப்படிங்கிற ரெண்டாவது. இப்ப அது பிரச்சனை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்க போறோம். அட்சய லக்ன பദ്ധதி அப்படியே ஜோட முறை என்ன சொல்லுதுன்னா, ஜாதகருக்கு அட்சய லக்னம் கடகம் போது, பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், D9 அப்படிங்கிறது பூசம் 3, பூசம் 2, பூசம் 3, பூசம் 4, நவாம்ச புள்ளி அட்சய லக்னத்துக்கு 5ல போகுது. எதிர்பாராத திடீர் யோகம், சடன் மேரேஜ், டாக்டர் முடிவுன்றது. ஆனா என்ன சொல்றாங்க, லக்னாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் 4ல், 7ஆம் அதிபதியாக இருக்கின்ற சனி பகவான் 4ல்,
சரிங்களா. 5, 10க்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 4 அப்படி இருக்கிறதுனால ஜாதகருக்கு 10ங்கிற அழுத்தம் 7ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு. சரிங்களா. லக்னாதிபதியே 4ல் இருக்காங்க. அப்பனா திருமணம் சார்ந்த விஷயங்களையும் சொத்து சுகம் சார்ந்த விஷயத்தையும் ஜாதகருக்கு அழுத்தம் உண்டு. ஏன்? 10ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் உட்காந்துறாரு. அம்மா சார்ந்த அழுத்தம் உண்டு. சரிங்களா. அப்பனா திருமணம்ங்கிற விஷயத்துல இந்த ஜாதகம் முறைப்படுத்தும் பொழுது ஜாதகர், நான் இவ்வளவு வேலை பார்த்துருக்கேங்க, எனக்குன்னு தனியா நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேங்க, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கியிருக்கேங்க, எனக்குன்னு பாருங்க ஒரு கழுத்துல ஒரு 3 பவுன்ல செயின் வச்சிருக்கேங்க, கையில பாருங்க ஒரு மோதிரம் போட்டிருக்கேங்க, என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல நான் ஒரு டெபாசிட்டாக ஒரு 2-3 லட்சம் வச்சிருக்கேன், இப்படி சொன்னா மட்டும்தான் வரணும் வரும். எப்படி வரும்? ஏன்? லக்னாதிபதி 4ல், 7ஆம் அதிபதி 4ல் சந்திரனோட இணைஞ்சிருக்கிறாங்க, செவ்வாய் அங்க இருக்கிறாங்க. சரிங்களா. அப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, 4ஆம் பாகத்து அதிபதி யாருன்னா சுக்கிரன், அச்சலக்கணத்துக்கு 8ல். அப்பனா இந்த ஜாதகர் தன்னுடைய சொத்துக்களை முன்னிலைப்படுத்தணும். ஆனா அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா 4ஆம் அதிபதி 7க்கு 8ல். அதை கௌரவ குறைச்சா இருப்பாங்க. சொத்தை சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, நம்மளே ஒரு நேரத்துக்கு சார் நீங்க ஏதாவது தங்க பொருள் வாங்கினீங்களா, ஒரு இடங்கடா முடிச்சிங்களா, ஒரு வீடு கட்டிங்களா கேட்டா ஒரு கேட்டாங்க, சார் நீங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, என்ன இப்படி கேட்குறீங்க, எங்க சொத்தை கேட்குறீங்க. சார் உங்க ஜாதகத்தில் நேர திருத்தம் பண்றதுக்கு நீங்க கொடுத்தா உங்களுக்கு நல்லா சார் நல்லது அக்யூரேட்டா எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு சில பேர்லாம் கேட்பாங்க, நீங்க என்ன சார் ஐடிக்கு கொடுக்க போறீங்க ரிப்போர்ட்டை, இப்படி கேட்குறீங்க, வீடு கட்டிக்கலாம் கேட்குறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் நார்மலா வர்ற கேள்விகள் எங்களுக்கு. சரிங்களா. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜாதகர் தன் சொத்தை சொல்ல மாட்டார். 8 ஏஎல்பிக்கு 8ல். சரிங்களா. சுக்கரன். அப்புறம் சொல்லணும், நான் சம்பாத்தியம் பண்ணாங்க எனக்கு இது இருக்குங்க அப்படின்னு சொல்லணும். சொல்லும்போது திருமணம் நடக்கும். அப்படின்னு இவர் ஒரு வேலை இவருக்கு சொந்த வீடு இல்லைன்னா சொந்த வீடு அமைச்சிக்கணும். எப்படி? அப்படி இல்லைன்னா ஒரு வீடு ஒத்திக்காவது பிடிச்சிக்கணும். டெம்பரரியும்பாங்கல்ல, ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வாடகை கொடுக்காம நான் மொத்தமாக 2-3 லட்சம் கொடுத்து ஒரு வீடை வந்து ஒத்திக்கு பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடு. அதாவது வாடகை கொடுக்க தேவை, ஒரு 3 ஆண்டு காலம் நம்ம அதில் இருந்து பயணிச்சுக்கலாம். அப்புறம் வந்து திரும்ப வந்து நம்ம வேற வீடு மாறணும், இல்லை திரும்ப பணம் கொடுத்து இருக்கணும். சரிங்களா. அது போல நம்ம வந்து அமைச்சா மட்டும்தான் அங்க திருமணம். அப்புறம் தாயை பொறுத்தும், தன்னுடைய சொத்து சுகத்தை பொறுத்தும், தான் இருக்கின்ற வீடுகளின் நிலையை பொறுத்தும் திருமணமும் இருக்கு. சரிங்களா. ஒரு சிலர் நல்லா வீடு கட்டிடுவாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் அவுட்டரா இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ எங்க ஊர் சிவகாசிங்க. சிவகாசி ஊருக்குள்ள அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு, ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கு, ஒரு எமர்ஜென்சி ஆட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்பாங்க. நான் வாட்டு வீடு சிவகாசி பஸ் ஸ்டாண்டு ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு அவுட்ல குறைஞ்ச இடத்துல குறைஞ்ச விலைக்கு இடம் கிடைச்சதுன்னு சொல்லி அங்க ஒரு நான் வீடை கட்டிட்டேன். பொண்ணு பார்க்குறேன். பொண்ணை பார்க்க வரங்கன்னு சொல்லுவாங்க. பொண்ணை பார்க்கணுனாலே 5 கிலோமீட்டர் போகணும். பஸ் வசதி கிடையாது, ஆட்டோ வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது. எப்படி? இரவு நேரங்களா டிராவல் பண்ணோம்னா பப்ளிக்ல இருக்கிற அந்த போஸ்ட்ல லைட் போட்டிருப்பாங்களா, கவர்மெண்ட் போஸ்ட், அந்த வசதியே கம்மியா இருக்கு அப்படின்னு குறைகள் சொல்லுவாங்க. எது? 4 அப்படின்னு. நான் சொந்த வீடு வச்சிருக்கேங்க, ஆனா அது சரிதாத இடத்துல இருக்குங்க, டிராவலிங் சரியா வரல அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்ப நிறைய நம்ம கேட்க முடியும் வரன் பார்க்கும் பொழுது. இது எல்லாமே நம்ம சரி பண்ணும் பொழுது எப்படி? நான் ஒரு சொந்த வீடு வச்சிருக்கேன், அவுட்ல இருக்கேன். அப்ப நான் என்ன சொன்னா, நீங்க எனக்கு பொண்ணை கொடுங்கய்யா, உனக்கு இதான பிரச்சனை, நான் அந்த வீடை வாடகைக்கு விட்டுறேன், சொந்த வீட நான் வாடகைக்கு விட்டுறேன், நான் அவங்க மகளுக்காக பஜாருக்குள்ள வீடு மாறி வந்துக்கிறேன், அவங்களுக்கு தக்க மாறி அவங்களுக்கு தக்க வசதி வாய்ப்புகள் வரும்போது அவங்க மனைவியா வர்றவங்களுக்கான என்னென்ன வசதி நீங்க கேட்குறீங்களோ அதை நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது சரியாயிடும். சரிங்களா. இன்னொன்று சொல்றேங்க, இப்பதான் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவருடைய திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா அனைத்து வீடுகளும் பார்த்தீங்கன்னா கழிப்பறைங்கிறது இருக்கு. முந்தி கிடையாதுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க, அந்த அளவுக்கு வீடுகள்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, எல்லா வீடுகளையும் பார்த்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் கிடையாது. முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தப்போ அதை ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்தாங்க. அப்பனா ஆட்சிக்கு ஆட்சி மாறுபடும். சரிங்களா. அப்பனா ஒரு சில வீடுகளை வந்து கழிப்பறைகள் வந்து இப்போ எல்லா வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. மீதி இப்படி கிடையாது, பப்ளிக் பாத்ரூம் தான் போகணும். அப்பனா என் மகா இவ்வளவு படிச்சிருக்கா, அங்க வசதியான குடும்பத்தில் இருந்தவங்க, என் மகா ஒரு 6 வருஷத்துக்கு பப்ளிக் பாத்ரூம்க்கு நைட்டு போக முடியுமா அன் டைமா அப்படிலாம் சொல்லுவாங்க. இதை வந்து டிவியில ஒரு விளம்பரமாகவே வந்திருக்கு, நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, ஒரு சில குறைபாடுகள் வீடு சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த குறைபாடுகளாக ஒரு நம்ம வரன் பார்க்கும் பொழுது மணமகள் அவங்க வீட்டுல இருந்து அந்த தரப்புல இருந்து சொன்னாங்கன்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டா நமக்கு திருமணங்க. இதை தாங்க ஏஎல்பி ஜோடம் சொல்லுது. திருமணத்துல என்னையா பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, இதை நீ சரி பண்ண உனக்கு கல்யாணம்யா
இப்படி சொல்லக்கூடிய அற்புத ஜோடா முறை. இன்னைக்கு கல்யாணம் இருக்கா? ஆமாங்க இருக்குங்க. கல்யாணத்தை என்னையா தடை, இதாயா தடை, இதை நீ சரி பண்ணியா, மைனஸை ப்ளஸ் ஆக்கியா, கரெக்டாக ஆயிடும்னு சொல்லக்கூடிய அற்புத ஜோட முறையை உருவாக்கிய எங்களது ஆசிரியர் உயர்திருப்பருமத்தியா வழக்கம் போல நன்றி சொல்கிறோம். நம்ம சேனலாக இப்படி கொஞ்சம் நார்மல் வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? அஸ்ட்ராலஜி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.